11வது கணக்கு f of x equal to cos x minus sin x 0, sin x cos x 0, 0, 0, 1 எனில் f of x into f of y equal to f of x plus y என நிரூபிக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ x இருந்தால் x போட போகிறோம், y இருந்தால் y போட போகிறோம். இப்போ f of y போட்டலாமா? f of x தெரிஞ்சிச்சு. f of y equal to அப்படியே cos y minus sin y 0, sin y cos y 0, 0, 0, 1. இப்போ ரெண்டுத்தை என்ன பண்ண போகிறோம் சாமி? பெருக்க போகிறோம். ஸோ f of x into f of y equal to cos x minus sin x 0, sin x cos x 0, 0, 0, 1 into cos y minus sin y 0, sin y cos y 0, 0, 0, 1 that is equal to இது ஒத்த உறுப்புகளான்னு பார்க்கணும் சாமி. தொப்புக்குட்டின்னு காசி பெருக்குன்னு காஸ் ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது. இதே இதுவில் நம்ம ஏற்கனவே ஒரு சம் போட்டிருக்கோம் இதே மாதிரி. ஸோ காஸ் எக்ஸ் காஸ் ஒய் பெருக்குன்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் தான். காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ரெண்டாவது உறுப்பு பெருக்கிறோம். சாரி சைன் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இது 0 ஆகிடும். அடுத்து ரெண்டாவது உறுப்பு பெருக்கு போகலாம். cos x minus sin y அப்போ மைனஸ் கொஞ்சம் கேப் இருக்கணும் சாமி. மைனஸ் முன்னாடி குறி போட்டுக்கோங்க. cos x இன்ட்டு sin y குறியை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மைனஸ் sin x இன்ட்டு ப்ளஸ் cos y மைனஸ் sin x இன்ட்டு cos y. அடுத்து இது 0 ஆகிடுச்சு. மூணாவது உறுப்பு பாருங்கள் 0, 0, 0 ஆகிடுச்சு. அப்போ மூணாவது உறுப்பு இங்கே 0வாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்க சாமி, எனக்கு இடம் இல்லை. ஓகே, அடுத்து இரண்டாவது sin x into sin x into cos y, sin x into cos y plus cos x into sin y plus cos x into sin y 0. அடுத்து ரெண்டாவது உறுப்பு sin x minus sin y அப்போ மைனஸ் sin x into sin y. அடுத்தது cos x plus cos y plus cos x into cos y. மூணாவது உறுப்பு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 0 கூட எதை பெருக்கணும்னா கிடச்சிச்சு 0. இது 0, இது 0, இதுவும் 0. இப்போ மூணாவது உறுப்பு முதல்ல இருக்கிறது 0, 0, 0. ஸோ ஃபஸ்ட்டு 0 ஆகிடுச்சு. 0, 0, 0 ரெண்டாவது உறுப்பு 0 ஆகிடுச்சு. மூணாவது உறுப்பு பாருங்கள் 0, 0, 1 கடைசியில் வந்து 1ன்னு வந்திருக்கு. ஓகே சாமி, அப்போ மூணாவது உறுப்பு இந்த ஃபைனல் இது எடுத்து எழுதிடலாமா? இப்போ பாருங்க காஸ் தான் இருக்குது, சைன் இருக்குது, இங்கே குறி மாறி இருக்குது. அப்போ சேமாக இருந்து குறி மாறினா என்ன பண்ணணும்? காஸ் தான் பண்ணணும். காஸ் சேமாக இருந்துச்சுன்னா காஸ் தான் பண்ணணும். ஓகே சாமி, இங்கேயும் காஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் மாறி இருந்துச்சுன்னா காஸ் தான் பண்ணணும். இங்கே குறியை மட்டும் மாற்றிக்கோங்க. எக்ஸும் ஒய் தான் இருக்குது. அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே பாருங்கள் மைனஸ் பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ மைனஸ் மாறி இருக்குது, மைனஸ் வெளியே எடுத்துட்டா அப்போ என்ன வரும்? மாறி இருந்தாவே என்ன வரும்? சைன் வரும். இங்கே குறி வந்து கரெக்டாக தான் வரும். எது? எக்ஸ் இங்கே மைனஸ் வெளியே எடுத்தால் ப்ளஸ் வந்துடும்ல. இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் எடுத்துரும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? குறி மாறக்கூடாது. மாறி இருந்தால் சைன் மாற்றி போடலாம் அப்படின்னு ஞாபகம். காசு மாறாத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறி வந்திருக்கு சைனு. இங்கே மைனஸ் வெளியே எடுத்துகிட்டா ப்ளஸ் அப்படியே வரும். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். மூணாவது உறுப்புனா சமம் சொன்னோம் 0. இங்கே 0, இதுவும் 1. ஓகே, அடுத்து மாறி வந்திருக்கு. மாறி வந்தால் என்னது? சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். குறி மாறாமல் போடணும். இது சேமாக வந்திருக்குன்னு சொன்னாவே காஸ் குறி இது முன்னாடி வந்துடும், இது பின்னாடி போயிடும். அப்போ குறி என்ன பண்ணும்? இங்கே ப்ளஸ்ன்னு வரும், இங்கே என்ன வரும்? மைனஸ்னு வரும். அப்போ குறியை வந்து மாற்றி போட்டுக்கணும். இங்கே மைனஸ் வந்துருச்சுனாவே சேமாக வந்திருக்குன்னா காசு, குறி இங்கே மைனஸ் வந்தோன்னா ப்ளஸ் போடணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது தேர்டு 0, 0, 1. இப்போ நமக்கு அப்படியே பார்த்தோம்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாமி. எக்ஸுன்னு கொடுத்துருந்தா எக்ஸு இங்கே 2 0, இந்த 2 0 கடைசியில் 1 வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். காசு மைனஸ் சைன் இருக்கான்னு பாருங்கள். காஸ் மைனஸ் சைன்
அடுத்து சைன் காசுன்னு இருக்கான்னு பாருங்கள். சைன் காசுன்னு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சாமி சொல்லணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் மட்டும் போட போகிறோம், ஒய் இருந்துச்சுன்னா ஒய் மட்டும் போட போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே.